பிலடெல்பியா ஊழியங்கள் வழங்கும் திறந்த வாசல் நேரம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவ பிள்ளைகள் உங்கள் ஒவ்வொருத்தரையும் பிலதெல்பியா ஊழியங்களின் சார்பாக வாழ்த்துகிறோம். இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுவார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தையை நாம் பார்க்க போகிறோம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரையில் நாம் வாசிக்கலாம். தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்துமாவோடும் தேடுவோம் என்றும், சிறியோர் பெரியோர் ஸ்திரீ புருஷர் எல்லாரிலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடாதவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்றும் ஒரு உடன்படிக்கை செய்து மகா சத்தத்தோடும் கம்பீரத்தோடும் பூரிகைகளோடும் எக்காலங்களோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆணையிட்டார்கள். இந்த ஆணைக்காக யூதா ஜனங்கள் யாவரும் சந்தோஷப்பட்டார்கள். தங்கள் முழு இருதயத்தோடும் ஆணையிட்டு தங்கள் முழு மனதோடும் அவரை தேடினார்கள். கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாதபடிக்கு அவர்களை இளைப்பாற பண்ணினார். யூதா ஜனங்கள் தேவனோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார்கள். இந்த உடன்படிக்கை நிமித்தமாக தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். அது மாத்திரமல்லாமல் அவர்களை சுற்றிலும் இருந்த எல்லா சத்துருக்கள் மத்தியிலும் இருந்து இவர்களுக்கு ஒரு யுத்தமில்லாத ஒரு இளைப்பாறுதலை தேவன் கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். எது இருந்தாலும் சமாதானம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அதனால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து விட்டு போகிறேன், இந்த உலகம் தரக்கூடாத சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னார். யூதா ஜனங்களுக்கு ஆண்டவர் ஒரு இளைப்பாறுதலையும் சமாதானத்தையும் கொடுத்தார். அதற்கு முன்பாக கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். காரணம், மனிதனுக்கும் தேவனுக்கும் இருக்கிற உடன்படிக்கை எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு தேவன் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம் என்று வேதத்தில் நாம் பார்க்க முடியும். தேவன் அவருடைய பிள்ளைகளை எப்பொழுதுமே ஆசீர்வதிக்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார், பிரியமுள்ளவராக இருக்கிறார். ஆனால் இந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி கிடைக்கும்? தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுது ஆசீர்வதிப்பார் என்பது வேதத்தில் நாம் பார்க்கிறோம். யூதா ஜனங்களுக்கு எப்பொழுது தேவன் யுத்தமில்லாத ஒரு இளைப்பாறுதலை கொடுத்தார், அவர்களுக்கு தேவன் எப்பொழுது வெளிப்பட்டார் என்றார், அவர்கள் தங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் எங்கள் தேவனாகிய கர்த்தரை நாங்கள் தேடுவோம் என்ற ஒரு பெரிய உடன்படிக்கைக்குள்ளாக அவர்கள் வந்தார்கள். ஆண்டவருக்கு மிக முக்கியமான காரியம் அதுதான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 வருடங்களுக்கு முன்பாக இந்த உலகத்தில் வந்து ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி பரலோக ராஜ்யத்திற்கு அவர் போனார். அவர் எதற்காக நமக்கு ரத்தம் சிந்த வேண்டும்? அவர் எதற்காக இந்த பூமிக்கு வர வேண்டும்? நம்முடைய பாவங்களை சாபங்களை அவர் சுமக்க வேண்டும் என்றால் நாம் பரலோக ராஜ்யத்திற்கு போக வேண்டும் என்பதற்காக தான். ஒரு மனிதன் பரலோக ராஜ்யத்திற்கு போக வேண்டும் என்றால் அவனுடைய சொந்த திறமையினாலேயோ பலத்தினாலேயோ பணத்தினாலேயோ படிப்பினாலேயோ போக முடியாது. அவன் தேவனோடு வைத்திருக்கிற உடன்படிக்கையை பொறுத்து தான் தேவனாகிய கர்த்தர் அவனை பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு போவார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். நம்முடைய வாழ்க்கையின் முடிவு என்பது இந்த உலகத்தில் நாம் வாழ்க்கையை முடிக்கும் பொழுது பரலோகத்தில் அவரோடு கூட நாம் வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டும். இதுதான் கிறிஸ்துவினுடைய பிரதானமான நோக்கம். மனிதர்கள் மீது தேவன் வைத்திருக்கிற ஒரே நோக்கம் நாம் அழிந்து போகாமல், நரகத்திற்கு போகாமல் பரலோக ராஜ்யத்திற்கு வர வேண்டும் என்பதுதான் பிதாவாகிய தேவனுடைய திட்டமாக இருந்தது. யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவா உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். பிதாவாகிய தேவன் நம் மீது வைத்த அன்பு நிமித்தமாக அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு விலையேறப்பட்ட ரட்சிப்பு கிடைத்திருக்கிறது. இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நாம் தேவனோடு எப்படிப்பட்ட உடன்படிக்கை வைத்திருக்கிறோம்? இந்த உடன்படிக்கை நிமித்தமாக தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட ஆரம்பிப்பார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய தெய்வீக சமாதானம்,
ஒரு இளைப்பாறுதல், ஆசீர்வாதங்கள் எல்லாம் வந்து சேருகிறதா இருக்கிறது. உடன்படிக்கை பெட்டி ஓபேத்சேதேமினுடைய வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத்சேதேமையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவன் வீட்டார் எல்லாரையும் ஆசீர்வதித்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். உடன்படிக்கை மிக முக்கியம். தேவனோடு நாம் பண்ணுகிற உடன்படிக்கை தான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறதா இருக்கிறது. ஒருவேளை நமக்கு அதிகமான பக்தி இருக்கலாம், ஆராதனைக்கு போவது, வேதத்தை வாசிப்பது, ஜெபிப்பது என்ற பக்தி நமக்குள்ளாக நிறைய இருக்கலாம். இவை எல்லாவற்றையும் தாண்டி தேவனோடு நாம் வைத்திருக்கிற ஒரு உடன்படிக்கை, ஆண்டவரே நான் இப்படி தான் உம்மை தேடுவேன் ஆண்டவரே, உமக்காக நான் இப்படி வாழ்வேன் ஆண்டவரே, உமக்காக நான் இப்படி செய்வேன் ஆண்டவரே என்று தேவனோடு நான் வைத்திருக்கிற உடன்படிக்கையை பொறுத்து கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட ஆரம்பிக்கிறவராக இருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட ஆரம்பித்தால் நம்முடைய எல்லை எங்கிலும் அவருடைய சமாதானம் நிரம்புகிறதா இருக்கிறது. தாவீது தேவாலயத்தை கட்ட வேண்டும் என்று நினைத்த பொழுது கர்த்தர் சொன்னார், தாவீதை பார்த்து சொன்னார், நீ அநேக யுத்தங்களை பண்ணினாய். அவருடைய வாழ்க்கையில், தாவீதினுடைய வாழ்க்கையில் தன்னுடைய வாலிப வயதிலிருந்து அவன் அதிகமான யுத்தங்களை பண்ணி கொண்டே இருந்தான். அவனுடைய கரங்கள் இரத்தம் சிந்தின கரங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். எனவே என்னுடைய ஆலயத்தை நீ கட்ட வேண்டாம், உன்னுடைய குமாரனாகிய சாலமோன் எனக்கு ஆலயத்தை கட்டுவான், அவனுடைய காலத்தில் அவனுடைய எல்லை எங்கும் சமாதானம் உண்டாயிருக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக நடக்க வேண்டும் என்றால் முதலாவது நமக்கு சமாதானம் தேவை. நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய எல்லையில் எல்லாவற்றிலும் தெய்வீக சமாதானம் தேவை, ஒரு இளைப்பாறுதல் தேவை. இந்த இளைப்பாறுதல் இருக்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் நம்மால் சுலபமாக செய்ய முடியும். அந்த இளைப்பாறுதல் நமக்கு தேவன் கொடுக்க வேண்டும் என்றால் நாம் தேவனோடு பண்ணுகிற உடன்படிக்கை மிக மிக முக்கியம். நாம் எப்படிப்பட்ட உடன்படிக்கையோடு தேவனோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், நமக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவரை நாம் எந்த அளவுக்கு தேடுகிறோம், மிக மிக முக்கியமான ஒரு காரியம். எனவே வேதவசனம் சொல்லப்படுகிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது, கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நன்மையும் மகிழ்ச்சியும் எப்பொழுது வரும்? தேவனோடு நாம் எந்த அளவுக்கு உடன்படிக்கை பண்ணி அவரை நாம் தேடிக்கொண்டு இருக்கிறோமோ, எந்த அளவுக்கு நம்மோடு நம்முடைய வாழ்க்கையை தேவனோடு நாம் இணைத்து இருக்கிறோமோ. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒருவன் என்னிலும் என் வார்த்தைகள் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் கேட்டுக்கொள்வது எதுவோ அது அவனுக்கு செய்யப்படும் என்று சொன்னார். யாருடைய ஜெபம் கேட்கப்படும்? யாருடைய ஜெபத்தை பிதாவாகிய தேவன் அங்கீகரித்து அவனுக்கு பதில் கொடுப்பார் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ளாக ஒரு மனிதன் இருக்க வேண்டும், தேவனுடைய வார்த்தைகள் அந்த மனிதனுக்குள்ளாக இருக்க வேண்டும். அப்பொழுது அவன் எதை கேட்டாலும் தேவனாகிய கர்த்தர் அதை செய்கிறவராக இருக்கிறார். வேதத்தில் சொல்லப்படுகிறது, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், துன்மார்க்கருடைய ஜெபம், வேதத்தை கேளாதபடிக்கு தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபம் அருவருப்பானது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வேதத்தை கேட்காதபடிக்கு, வேதத்தில் தேவனாகிய கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறார் என்பதை கேளாதபடி அவன் எத்தனை மணி நேரம், எத்தனை நாட்கள் அவன் ஜெபித்தாலும் அந்த ஜெபம் கர்த்தருடைய பார்வையில் அருவருப்பாக இருக்கிறது. இன்னைக்கு அநேகர் சொல்லலாம், 40 நாட்கள் உபவாசம் இருந்து நான் ஜெபிக்கிறேன், எனக்கு உடனே பதில் வரும் என்று சொல்லலாம். தப்பில்லை, உபவாசம் இருந்து ஜெபிக்கலாம். ஆனால் எப்படிப்பட்ட ஜெபத்தை தேவன் கேட்கிறார்? அவருடைய வசனத்திற்கு செவி கொடுத்து, அவருடைய வேதத்தில் தேவனாகிய கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறார் என்பதை கேட்டு அவருடைய வசனத்திற்குள்ளாக எந்த ஒரு மனிதன் கீழ்ப்படிந்து நடக்கிறானோ அவனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறவராக இருக்கிறார். தங்கள் ஆத்துமாவை தேவனோடு இணைத்து கொண்டவர்களாய் சிறியோர் முதல் பெரியோர் வரையிலும் ஆண்டவரை தேடுவோம். எப்படி தேடுவோம்? இதோ காலையில் கொஞ்ச நேரம், இரவு நேரத்தில் கொஞ்ச நேரம், அப்படி என்று சொல்லவில்லை. முழு இருதயம், முழு ஆத்துமா, என்ன செய்தாலும் அதை கர்த்தரை முன்பாக வைத்து செய்கிறது தான். எதை செய்தாலும் கர்த்தருக்கென்றே செய்யுங்கள் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், அவர் எனது வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. எனக்கு முன்பாக கர்த்தர் இருக்கிறார், நான் என்ன செய்தாலும் அது கர்த்தருக்காக நான் செய்கிறேன் என்று தன் முழு இருதயத்தோடும் தன் முழு ஆத்துமாவோடும் தேவனை தேடுவதற்கு அவர்கள் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். முழு குடும்பமாய் யூதா ஜனங்கள் எல்லாரும் இந்த உடன்படிக்கை தேவனுக்கு மிகவும் பிரியமாக இருந்தது. தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உம்முடைய நாமத்தை நான் தொழுது கொள்ளுவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் நமக்கு செய்கிற உபகாரங்களுக்காக நாம் எண்ணத்தை செலுத்த முடியும். எதை செய்தாலும் அது எல்லாமே அவர் நமக்கு கொடுத்தது தான். ஒன்று காரியம், ஆண்டவருடைய நாமத்தை நான் தொழுது கொள்ளுகிறேன், என்னுடைய முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் என்று ஆண்டவரோடு நாம் பண்ணுகிற உடன்படிக்கை மிக மிக முக்கியம். அப்படி நாம் ஒரு உடன்படிக்கை பண்ணுவோம் என்றால், தேவனோடு இணைந்து வாழ்வதற்கு நாம் ஒரு உடன்படிக்கை பண்ணுவோம் என்றால் தேவனாகிய கர்த்தர் நமக்கு வெளிப்படுவார்.
வெளிப்பட்ட தேவனாகிய கர்த்தர் நம்மை சுற்றிலும் நமக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுப்பார். யுத்தம் இல்லாத ஒரு இளைப்பாறுதல், வேதனைகள் கண்ணீர்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு நிம்மதியான சமாதானமான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் இந்த உலகத்தில் கொடுக்கிறவராக இருக்கிறார். இப்பொழுதே தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் வந்திருக்கிறதே என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். இந்த பூமியில் வாழும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்தின் சந்தோஷத்தை நாம் அனுபவிக்க முடியும். நம்முடைய இருதயத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாசமாக இருக்கும் பொழுது, அவருக்காக நாம் ஓடும் பொழுது அந்த பரலோகத்தின் சமாதானத்தையும் பரலோகத்தின் சந்தோஷத்தை நம்மால் அனுபவிக்க முடியும். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்று ஆண்டவராகிய தேவன் சொன்னார். நம்முடைய இருதயத்தை அதிசயப்பட்டு பூரிக்க வைக்கிற தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய உடன்படிக்கை எப்படி இருக்கிறது? தேவனோடு கூட நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனைகள், நம்முடைய பலன் எல்லாம் எவற்றிற்காக அதிக நாம் செலவு பண்ணுகிறோம்? கிறிஸ்து இயேசுவில் உள்ள சிந்தையை உங்களிலும் இருக்க கடவுது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய சிந்தைகள் எப்படி இருக்கிறது? கிறிஸ்துவுக்காக அதிகமாக நாம் சிந்திக்கிறோமா? உலகத்திற்காக அதிகமாக சிந்திக்கிறோமா? எவற்றில் நாம் அதிகமாக செயல்படுகிறோம் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் பரலோக ராஜ்யத்திற்கு போக வேண்டும். இதுதான் நம்முடைய ஒரே நோக்கமாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தினுடைய காரியங்களை நாம் எந்த அளவுக்கு ஒதுக்கி ஆண்டவரோடு நாம் எந்த அளவுக்கு இணைகிறோமோ அந்த அளவுக்கு தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டு கிரியை செய்ய ஆரம்பிக்கிறவராக இருக்கிறார். வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஏராளமான பரிசுத்தவான்கள் அவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் இறங்கி அற்புதங்களை செய்தார். இன்றைக்கும் கர்த்தர் அற்புதங்களை செய்து கொண்டு இருக்கிறார். என்னுடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டும், என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், என்னுடைய வாழ்க்கை எல்லார் மத்தியிலும் ஒரு ஆச்சரியமாக இருக்க வேண்டும் என்று நாம் நினைச்சோம் என்றால் நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம், நம்முடைய முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு நம்முடைய வாழ்க்கையை தேவனாகிய கர்த்தரோடு நாம் இணைத்துக் கொள்ளுகிறவர்களாய், அவரோடு உடன்படிக்கை பண்ணுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். நாம் தேவனோடு பண்ணுகிற உடன்படிக்கை மிக மிக முக்கியம். இந்த உலகத்தில் நாம் போடுகிற அக்ரிமெண்ட் எவ்வளவு முக்கியமோ அதை பார்க்கிறோம். நம்முடைய பர்சனல் லைஃப், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நாம் தேவனோடு அதிகமாக இணைந்திருப்பது மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷத்தை நாம் தரிக்கக்கூடாது என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், உலகத்தினுடைய கிரியைகளை நாம் அதிகமாக செயல்படாமல், தேவனுடைய காரியங்களில் நாம் அதிகமாக ஈடுபடும் பொழுது நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய செயல்கள் அதிகமாக தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், அவரை எப்படி தேட வேண்டும் என்று சொன்னார். எல்லாரையும் பார்க்கிறோம், எல்லாவற்றையும் பார்க்கிறோம். என்னிடத்தில் அதிகமாக அன்பு கூற வேண்டும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார். நம்முடைய முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு ஆண்டவரை நாம் தேட வேண்டும். அந்த தேடுதல் நமக்கும் ஆண்டவருக்கும் ஒரு பெரிய உடன்படிக்கையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த உடன்படிக்கை இருக்கிற வரையிலும் அந்த உடன்படிக்கையை மீறாத ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்தாக வேண்டும். எனவே கர்த்தரோடு நாம் பண்ணுகிற உடன்படிக்கை எவ்வளவு மிக முக்கியமானது. அவ்வளவு பெரிய சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும் என்றால் எவ்வளவு பெரிய பாக்கியம். அந்த பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது ஆண்டவர் நமக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்கிறார். உன்னதமான தேவனாகிய கர்த்தரை நாம் எந்த அளவுக்கு தேடி அவரோடு உடன்படிக்கை செய்து அவருக்காக நாம் வாழ்கிறோமோ அவ்வளவு பெரிய தெய்வம் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டு கிரியை செய்ய ஆரம்பிக்கிறவராக இருக்கிறார். புறஜாதியார் மத்தியில், நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் மத்தியில் நம்மை ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட அடையாளமாக தேவன் மாற்றுகிறார். கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதியார் தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் மத்தியில் நம்மை ஒரு பெரிய அடையாளமான சாட்சியாக தேவன் மாற்றுகிறார். எப்பொழுது அவரோடு கூட நாம் வைத்திருக்கிற உடன்படிக்கை, அவரோடு நாம் வைத்திருக்கிற உடன்படிக்கை மிக மிக நம்முடைய வாழ்க்கையில் முக்கியம். வேலைகள் செய்வது, நம்முடைய தொழில்கள், வியாபாரங்கள், பிசினஸ் எல்லாவற்றையும் நாம் செய்யலாம். எல்லாவற்றை தாண்டி நம்முடைய இருதயம், நம்முடைய ஆத்துமா தேவனை தேடுவதற்கு நாம் உடன்படிக்கை பண்ணுவது மிக மிக அவசியமாக இருக்கிறது. இந்த நாளிலிருந்து தேவனாகிய கர்த்தருடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டு உடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியங்களை செய்வாராக. இன்றைக்கு எந்த காரியங்களெல்லாம் நீங்கள் யுத்தம் பண்ணி கொண்டு சோர்ந்து போய் கொண்டு இருக்கிறீர்களோ அந்த யுத்தங்களெல்லாம் தேவன் நிறுத்தி உங்களை சுற்றிலும் இளைப்பாற பண்ணத்தக்கதாக கர்த்தர் கிரியை செய்வாராக. இந்த நாளில் ஆண்டவரோடு ஒரு உடன்படிக்கை நாம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, என் முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு நாங்கள் குடும்பமாக எப்பொழுதுமே அதிகமாக தேடுவோம் ஆண்டவரே என்று சொல்லி நம் உடன்படிக்கை தேவனோடு பண்ணுவோம். தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டு பெரிய காரியங்களை செய்வாராக. இளைப்பாறுதலை, சமாதானத்தை உங்களுக்கு கொடுப்பாராக. நாம் செபிக்கலாம். வானத்திய பூமியை படைத்த சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, பரலோக பிதாவே, நம்மளை மெனடி நிறைந்த இருதயத்தோடும் ஸ்தோத்திரிக்கிறோம். யூதா ஜனங்கள் தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்துமாவோடும் உம்மை தேடுவோம் என்று பண்ணின உடன்படிக்கை ஆண்டவரே உம்முடைய பார்வையில் பிரியமாக இருந்தது. கர்த்தர் அவர்கள் வெளிப்பட்டீர் ஆண்டவரே. அவர்களை சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாத இளைப்பாறுதலை கொடுத்தீர் ஆண்டவரே.
எங்களுடைய உடன்படிக்கை உம்மோடு நாங்கள் இணைந்திருக்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் நீர் வெளிப்பட்டு ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்கிறீர் ஆண்டவரே, எங்களை இளைப்பாறுதலை கொடுக்கிறீரே. அப்படியாக நாங்கள் அதிகமாக உம்மோடு இணைந்து வாழ்வதற்கு எங்களுடைய உடன்படிக்கை ஆண்டவரே நம்முடைய சமூகத்தை நாங்கள் வைக்கிறோம் ஆண்டவரே. உம்மோடு நாங்கள் உடன்படிக்கை பண்ணுகிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிப்பீராக, பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள பாஸ்டர் வி. சைமன், மாஸ்டர் ஆஃப் டிவைனிட்டி, பிலடெல்பியா மினிஸ்ட்ரி, நம்பர் 324, கொன்னூர் ஹை ரோட், செல்போன் 9884569467 மற்றும் 9790826578.